எவ்வளவு கொடுத்தாங்க? கல்விக்கு நிதி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலைக்கான நிதியை கொடுத்தாங்களா? ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுத்தாங்களா? நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா திருப்பி கொடுக்குறாங்களே, மீதி இருக்கிற பணத்தை எங்க கொடுக்குறாங்க? ₹1 கட்டுற அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ₹7 எடுத்துக்கிட்டு போறாங்களே. எந்த நிதியை நாம் சரியாக பயன்படுத்தலை. இதுக்கு இவ்வளவு நிதி கொடுத்தோம், அவங்க சரியா பயன்படுத்தலை, எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏற்புடையதாக இருக்கும். வெறுமனே குற்றச்சாட்டுல நாங்கள் நிதியை கொடுத்தோம் சரியா பயன்படுத்தலன்னு சொல்றது ஏற்புடையதில்லை. 1352 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதியை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய நில உரிமையாளரிடத்தில் பேசி சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை நாங்கள் எடுத்து விமான போக்குவரத்துடைய ஆணையரத்தில் ஒப்படைச்சிருக்கோம். என்ன பணியை தொடங்கிட்டாங்க? இப்ப என்ன பணியை தொடங்கிட்டாங்க? சரி, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்குறோம். வர்றாங்கல்ல ஒன்றிய அமைச்சர்கள், இல்லை ஒரு கேளுங்க. அடுத்த முறை வரும்போது ஏன் சார் மெட்ரோவுக்கு அப்ரூவல் கொடுக்கல? ஏன் அனுமதி? என்ன சரியான ஆவணங்கள் கொடுக்கல? சரி, நான் கேட்குறேன், சரியான ஆவணங்கள் கொடுக்கலன்னா இதெல்லாம் தவறாக இருக்குது, எங்களுக்கு திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும்ல. அதுதானே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழகாக இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் சரியா இல்லை, எங்களுக்கு திரும்ப முழு ஆவணங்களாக தாக்கல் பையங்கன்னு சொல்லலாம் இல்லை. அதை விட்டுட்டு ஏன் நிராகரிக்கணும்னு கேட்குறேன். ஏன் அப்போ என்ன சரியா கொடுக்கலன்னு சொல்லணும். இந்த ஆவணங்கள் எங்களுக்கு சரியா இல்லைன்னா அதையாவது வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும், இதெல்லாம் சரியா கொடுக்கலன்னு சொல்லணும். அதுக்கு என்ன அவங்க ஒரே காரணம் சொன்னாங்க, மக்கள் தொகை குறைவா இருக்காங்க. இதை விட கோவையை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு எப்படி பிஜேபி அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க? இங்கேயே அனுமதி கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒன்று மட்டும் செய்வாங்க, திருக்குறளை சொல்லுவாங்க, 2 வார்த்தை தமிழில் பேசுவாங்க. அது தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நெஞ்சுரத்தோடு உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்கள் திமுக வெற்றி பெறும். கோவில் 10 தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற வரைக்கும் பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் தினமும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவோம், அதை திமுக வெற்றியை தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தாங்களா? இல்லை, நீங்கள் சொல்ல நபர் மாநில பொறுப்பில் இருந்தார்ல, அப்போ எப்படி மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா? இப்போ மட்டும் டெய்லியும் பார்க்க போகிறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்போ அவர் செங்கல் உருவி கிடக்குது, போய் டவுசரை போட்டு வேலையை பார்க்க சொல்லுங்க. ஏன் நம்ம ₹10 பாலாஜின்னு சொல்லுவோம்? மீடியா நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன் ₹10 பாலாஜின்னு சொல்லுவோம்? அம்மா நான் கணக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கு. இந்த கொலுசு, ஹாட் பாக்ஸ், அண்டா குண்டா, இந்த கையில கட்டுற வாட்ச் அடுத்த வருங்கம்மா ஒரு வாரத்தில். இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மார்க்கிலே வந்த வருமானம் 2021-22 36,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதல் ஆண்டு 36,000 கோடி, 2வது ஆண்டு 44,000 கோடி, 3வது ஆண்டு 45,855 கோடி, 4வது ஆண்டு அதாவது 2024-25 48,000 கோடி, 2025-26 51,000 கோடி. அப்ப மொத்தமா 5 வருஷம் திமுகவில் டாஸ்மார்க் வருமானத்தை கூட்டினீங்கன்னா 2,24,371 கோடி. இது டாஸ்மார்க் வந்திருக்கக்கூடிய வருமானம். இந்தியாவில் எங்கேயுமே 2,24,000 கோடி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நேற்று ஒரு குடிமகனுக்கு நம்ம நண்பருக்கு போன் பண்ணானே, ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு விற்கிறது சொல்லுங்க. நண்பர் சொன்னார், அண்ணே எந்த குவார்டர் பாட்டில் கேட்கறீங்க? இல்லனே ஒரு குவார்டர் பாட்டில் ரேட்டை சொல்லுங்க. அண்ணே 2 சரக்கு இருக்கு, வீரன் ஒரு சரக்கு இருக்கு, அது நம்ம கழிப்பட தண்ணி மாதிரி இருக்கும், அது ஒரு பாட்டில் அடைச்சு கொடுக்குறாங்க, அது 150 ரூபாய். இன்னொரு சரக்கு 220 ரூபாய். அம்மா அந்த 150 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 2,24,000 கோடி. 150 ரூபாய் ஒரு பாட்டில் கணக்கு போட்டீங்கன்னா 1,495 கோடி பாட்டில் வித்திருக்கிறாங்க. 1,495 கோடி பாட்டில். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவுங்க? சகோதரர் இருக்கிறார், 14,950 கோடி ரூபாய். 14,950 கோடி ரூபாய் தான் அந்த சாராய பணம் தான் இன்னைக்கு அப்படியே ஊர்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால தாய்மார்கள் இதை நீங்க விடவே கூடாது. காமராஜர் ஐயா படி படி என்று சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் குடி குடி என்று சொல்லிக்கிட்டார். 2 பேருக்கு இவ்வளவுதான், இதை தவிர எந்த வித்தியாசமே இல்லை. அதனால அகமை சொந்தங்களே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து விட்டு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த தேர்தலில் நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில ஒரு வரலாறு காணாத தோல்வியை செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அளித்து இங்கிருந்து நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், கடையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், கடையில் வாக்கிங் போயிட்டு அண்ணாக்கெல்லாம் நிக்கிறாங்க, செட்டில் ஆடிட்டு நிக்கிறாங்க, கடைக்காரக்கார் நிக்கிறாங்க, அன்பு தொண்டர்கள் நிக்கிறாங்க, ஆட்டோக்காரன் நிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டு போயிட்டு வரக்கூடிய பெற்றோர்கள் நிக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம், உங்களுக்காகத்தான் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம்.
உங்களுக்காகத்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காகத்தான் அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அவரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஐயா இங்க பாருங்க, நம்ம தைரியமா படிக்கலாம். பிஜேபி காரங்க, அதிமுக காரங்க தைரியமா இந்த லிஸ்ட் படிக்கலாம். ஹரிகரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வ செயல், பாஸ்கரன், பெரியநாயகம், இவங்கெல்லாம் யாருனாங்க ஐயா? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குல முதல் குற்றவாளியாக வேறு வேறு வழக்கில் இருக்கக்கூடிய திமுகவுடைய பொறுப்பில் இருக்கிறவன். தொண்டன் சொல்லிங்க, பொறுப்பில் இருக்கிறவன். அதே போல கஞ்சா வழக்குல பாருங்க, சர்பராஸ் நவால், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜெர்ஷன், சரண்யா, இவங்க எல்லாம் கஞ்சா வழக்கில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பில் இருக்கிறோம். எப்படிங்க ஐயா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? எப்படி கட்டுப்படுத்த முடியுங்க? ஜாஃபர் சாதிக் போய் முதலமைச்சர் போட்டோ எடுக்கிறான். ஜாஃபர் சாதிக் போய் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சாதிக் தூக்கிட்டு வந்து முட்டியில் வச்சு 2 தட்டு தட்டுவாங்களா? இல்லைங்க ஐயா. கஞ்சா விற்கிறவனே திமுக. இதெல்லாம் நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, மரூர் ராஜா, வேலு, கண்டுகுட்டி, இவங்க எல்லாம் கள்ளச்சாராயம் காட்சி வித்தவன். அது கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், தமிழகத்தில் 2 கள்ளச்சாராய சாவுகள், 21 பேர், 66 பேர். 2 வழக்கிலும் முதல் முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறது. எப்படி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியுங்க? அருமை சொந்தங்களே, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். எந்த அடிப்படையிலும் கூட இந்த ஆட்சி நீங்க அனுமதிக்க கூடாது என்று சொல்லி காலையில் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எளிய மனிதருக்காக நாம் எல்லாம் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய வெற்றியை உறுதி செய்வார். 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெல்வார். மே 4ஆம் தேதி ஒரு சரித்திரத்தை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மக்கள் நீங்கள் படைப்பீர்கள். திமுக காரங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில 5 ஆண்டு காலமாக அவர்கள் செய்த சாதனை எதுவும் சொல்ல மாட்டார். 511 தேர்தல் வாக்குறுதி, முழுமையாக 70 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவீங்க ஐயா. 70 நிறைவேற்று. 511 70 தேர்தல் வாக்குறுதி எவ்வளவுங்க ஐயா? 15 விழுக்காடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர் தாங்க, பாடம் படிச்ச மாணவன் தான் மக்கள். 511 தேர்தல் வாக்குறுதியில் 70 வாக்குறுதி என்பது 15 விழுக்காடு. 99% நிறைவேற்றிவிட்டோம். 99% கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று படிக்கின்றேன். தமிழகத்தில் பாருங்க, மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யல, சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுப்போம், கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம், செய்யல. அரசு வேலை மட்டுமே தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல 3 லட்சம் பேருக்கு கொடுப்போம், கொடுக்கல. அதனால இவங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க? கனிமொழி கருணாநிதி அக்கா அடுத்த கட்டம் போயிட்டாங்க. அவங்க தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மை நினைச்சு கல்ல மைக்கில் பேசிடுறாங்க. நேற்று கனிமொழி அக்கா மைக்கில் பேசுறாங்க, பெண்கள் எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு, ரோட்டில் சிலிண்டருக்கு எல்லாம் நிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்களே, எப்பவாவது நீங்க சிலிண்டர் புக் பண்ணிருக்கீங்களா? கனிமொழி அக்கா அவர்களே, உங்க பேர்ல சிலிண்டர் அக்கவுண்ட் இருக்கா? 25 நாள் கழித்து நீங்க சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் புக் பண்ணா 10 நாளைக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க. எங்க சிலிண்டர் தட்டுப்பாடு? ஏன் இந்த மாதிரி பொய்ய சொல்லி சுத்திட்டு இருக்கிறீங்க? காங்கிரஸ்கார 3 நாளைக்கு சிலிண்டர் தூக்கிட்டு சுத்தினா அவனு சிலிண்டர் இறக்கி வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் ஒரே ஒரு பொய் பேசக்கூடிய தலைவி கனிமொழி கருணாநிதி. ஐயா, வளைகுடா போருக்கு பிறகு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 40% உயர்ந்திருக்கிறது. 40%. இலங்கையில 30% உயர்ந்திருக்கிறது. நம்ம ஊர்ல 1 பைசா உயர்ந்துச்சுங்களா? 1 பைசா உயர்ந்துச்சா? அப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை பேசுவதை மட்டுமே காலையிலிருந்து இரவு வரை அதை முழு நேர தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா இன்னொன்னு சொல்ற, தாய்மார்கள் கடைசியா வெயில் ஆயிடுச்சு, வெயில் நிக்கிறீங்க, இருந்து சொல்லணும்.